ஜூன் 9 மண்டே மினி vlog இது. இட்லி மாவு சுத்தமா காலி ஆகிட்டதுனால மார்னிங் முதல் வேலையா இட்லி மாவு அரைக்க பொருட்களை ஊற வச்சுட்டேன். 1.5 கப் உளுந்து, 6 கப் இட்லி அரிசி, கையளவு வெந்தயம் எல்லாமே ஒன்னாவே கழுவி ஊற வச்சிருவேன். பின்னாடி தெருல ஒரு வீட்டுல மாவு அரைப்பாங்க, அங்க எடுத்துட்டு போய் அரைச்சிட்டு வந்துருவேன். எங்க வீட்டு கிரைண்டர் ஆன் பண்ணியே பல வருஷம் ஆகிடுச்சு. அரைக்க போகிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி 1/4 கப் சிகப்பு அவல் ஊற வச்சு உளுந்து அரிசி கூட ஆட் பண்ணிடுவேன். 5 நிமிஷத்துல அரைச்சு கொடுத்துருவாங்க. மாவு ஆட்டுறது, கிரைண்டர் கல் கழுவுறது போன்ற லொள்ளு பிடிச்ச வேலைகள்ல இருந்து விடுதலை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு உப்புமா, பொங்கல், சொஜ்ஜின்னு எதுவுமே செய்ய மூடு இல்ல எனக்கு. பிள்ளைகளுக்கு பப்பாயா கட் பண்ணி கொடுத்துட்டு வேக வச்ச பச்சை பயிரும் கொடுத்துட்டேன். என்னோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆஸ் யூஷுவல் ட்ரை ஃப்ரூட் ஷேக் தான். என்னென்ன ஊற வைப்பேன்னு ஆல்ரெடி ஒரு செப்பரேட் வீடியோ அப்லோட் செய்திருக்கேன். ஊறின ட்ரை ஃப்ரூட், சீட்ஸ் அண்ட் நட்ஸ் கூட பனானா சேர்த்து பிளெண்ட் பண்ணிட்டு ஊற வச்ச சியா சீட்ஸ் மற்றும் பாதாம் பிசின் கலந்து குடிச்சா 3-4 மணி நேரம் ஆனா கூட பசி எடுக்காது, வயிறும் திம்முன்னு இருக்காது. சண்டே செய்த புதினா கொத்தமல்லி சட்னியே இருந்தது. சோ லஞ்ச் மெனு சிம்பிள் தான். சாதம் வடிச்சு ரசம் மற்றும் மோர் தாளிச்சு கடையை க்ளோஸ் பண்ணியாச்சு. பாத்திரம் தேய்க்கும் கொடுமையான வேலையை முடிச்சிட்டு வெளியே சில வேலைகள் இருந்துச்சு, அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டு வீடு திரும்பியாச்சு. நெக்ஸ்ட் ரெஸ்ட்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல, ஆபீஸ் வேலைகளை பார்த்தேன். 4 மணி போல நல்ல மழை, வீட்டுல பவர் கட். மழையில எல்லாருக்கும் சூடா பஜ்ஜி, போண்டா, வடை ஒரு கட்லெட் சாப்பிட்டு டீ ஒரு காஃபி குடிக்க தான் தோணும். ஆனா என் கணவர் பாருங்க, மழையில போய் வெத்தலை வாங்கிட்டு வந்து சுண்ணாம்பு பூசி பாக்கு போட்டு தாராளமா ரோஜா குல்கந்து சேர்த்து அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாரு. வெட்டியான நேரத்தில் வெற்றிலை. ஈவினிங் வைகாசி விசாகம்க்கு முருகன் கிட்ட விளக்கேத்தி சாமி கும்பிட்டாச்சு. இன்னும் ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.